ஊருக்குள் நுழையும் பொழுது ஹிராவினுடைய பகுதியிலே நபிகள் நாயகம் இருக்கிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா உடன் இருக்கிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே இப்படி கேட்டார்கள், கைஃப தத்குலு அலைஹிம் வகத் அக்ரஜூக. யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, நீங்கள் இந்த ஊர் மக்களால் வெளியேற்றப்பட்ட நிலையில் மீண்டும் இந்த ஊருக்குள்ளால் போவதற்கான வாய்ப்பு என்ன இருக்கிறது என்று ஸைத் இப்னு ஹாரிஸா நபிகள் நாயகத்திடம் கேட்கும் பொழுது நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சில விஷயத்தை நான் நடைமுறையில் செய்து காட்டுகிறேன், ஹாரிஸாவுடைய மகனே ஸைதே, நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு உடனே ஹுஸா கிளையை சார்ந்த ஒரு மனிதரிடத்திலே தூது அனுப்புகிறார்கள். போய் கேட்டு வாங்க, நான் மக்காவுக்குள்ள நுழைய முடியுமா என்று பார்த்து வாருங்கள் என்று சொன்ன பொழுது அந்த கிளையை சார்ந்த அந்த மனிதர் மறுத்து விடுகிறார். நான் மக்காவாசிகளில் சிலரோடு ஒப்பந்தம் போட்டிருக்கிறேன், ஆகவே உங்களுக்கு பொறுப்பை ஏற்க முடியாது என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முத்தியும் இப்னு அதி என்பவரை துணைக்கு கூப்பிடுகிறார்கள். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவரு, நான் உனக்கு உதவியாக இருக்கிறேன் முஹம்மதே, உங்களுக்கு நான் உதவியாக இருக்கிறேன் என்று தன்னுடைய உடலிலே ஆயுதம் சுமந்த ஆடையை அணிந்து கொண்டு தன்னுடைய பிள்ளையையும் அழைத்துக் கொண்டு மக்காவினுடைய வீதியிலே நின்று கொண்டு முஹம்மதுக்கு மீண்டும் தூது அனுப்பினார்கள். ஹிராவிலிருந்து, முஹம்மதே, நீங்கள் மக்காவிற்குள்ளால் வாருங்கள், உங்களுடைய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நேராக மக்காவிற்குள்ளால் காபத்துல்லாவிற்குள்ளால் நுழைகிறார்கள். நுழைந்து தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் துஆ செய்ததனுடைய வரலாறுகளை அர்-ரஹீக்கிலே எழுதப்படுகிறது. சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால்,